2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் தனியார் துறை ஊழியர்களுக்கு குறிப்பிட்டதாக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டிலும் கணிசமான உயர்வுக்கு உறுதியளிக்கும் புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்த பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. அவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டாக இபிஎஸ் 95 அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995 எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 இன் கீழ் ஊதிய உச்சவரம்பை 15,000 21,000 வரை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கூடுதலாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1,000 7,500 உயர்த்துவதற்கான திட்டங்களும் உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஊழியர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த புதுப்பிப்புகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய குறிக்கோள். 2025ஆம் ஆண்டு அமலுக்கு வரும் புதிய இபிஎஃப்ஓ விதிகளில் ஏடிஎம் மூலம் உங்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து இபிஎஃப் அக்கவுண்ட் பணத்தை எடுக்கும் வசதி, எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறும் வசதி, பங்களிப்பு வரம்புகளை நீங்குதல் போன்ற அம்சங்கள் அடங்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஓய்வூதிய திட்டத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. திட்டத்தின் பெயர் இபிஎஸ் 95 ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995. தற்போதைய சம்பள வரம்பு 15,000. 2025ஆம் ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட சம்பள வரம்பு 21,000. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1,000. கோரப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,500. அதிகபட்ச ஓய்வூதியம் 7,500. புதிய வரம்பில் 10,050 வரை. இபிஎஃப் உறுப்பினர்கள் மாதம் தங்கள் ஊதியத்தில் 12% தொகையை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதிக அளவு தொகையை நிறுவனம் டெபாசிட் செய்கின்றது. ஊழியர்கள் டெபாசிட் செய்யும் தொகை முழுவதாக இபிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது. நிறுவனம் டெபாசிட் செய்யும் தொகையில் 8.33 இபிஎஸ் கணக்கிற்கும் 3.67 இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கின்றன. இபிஎஃப்ஓ அடிப்படை சம்பள வரம்பை 15,000 21,000 உயர்த்த உள்ளது. இதன் தாக்கம் ஊழியர்களின் மாதாந்திர ஊதியத்தில் இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஓய்வூதிய கணக்கீடு. ஓய்வூதிய சம்பளம் சேவை ஆண்டுகள் / 70. எடுத்துக்காட்டு 21,000 சம்பளம் வாங்கினா 35 ஆண்டுகளில் /50 மாதம் 70 மாதம். ரூபாய் 10,050. தற்போதைய ஓய்வூதியமான 7,500 விட 34% அதிகம். மேலும் இதன் மூலம் முதலாளி நிறுவனத்தின் பங்களிப்பும் உயரும். ஊதிய உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்ட பின்னர் இனி நிறுவனத்தின் பங்களிப்பு 15,000 8.33% பதிலாக 21,000 8.33% இருக்கும். பிஎஃப் கணக்கில் வைப்பு தொகை அதிகரிப்பதோடு ஓய்வூதிய நிதியும் வளரும். இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை மினிமம் மந்த்லி பென்ஷன் 1,000 7,500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. ஜனவரி 10, 2025 அன்று இபிஎஸ் 95 ஓய்வூதியர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7,500 உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது குறித்த முக்கிய அம்சங்களை இங்கே காணலாம். தற்போது சுமார் 36.60 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் 1,000க்கும் குறைவான ஓய்வூதியத்தை பெற்று வருகிறார்கள். பலர் அகல விலைப்படி அதாவது டிஏ இல்லாமல் தங்கள் வாழ்க்கை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர். தொழிற்சங்கங்கள் 5,000 மாத ஓய்வூதியம் வழங்க பரிந்துரைத்தாலுமே ஓய்வூதியதாரர்கள் அது போதாது என்று கருதுகின்றனர். மாத ஓய்வூதியத்தை 7,500 உயர்த்த வேண்டும் என பல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.